வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஆசிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் 13வது ஏரோ இண்டியா விமான கண்காட்சி பெங்களூருவில் இன்று தொடங்கியது. பாதுகாப்பு மற்றும் விமானவியல் துறைகளில் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் சட்டங்களை அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் வலியுறுத்தியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம், சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சாந்தா, மாநில அமைச்சர் துரைக்கண்ணு ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனி விரிவான செய்திகள். ஆசிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் 13வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பெங்களூருவில் தொடங்கி வைத்தார். பெங்களூருவில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் இலகு ரக விமான உற்பத்தி கூடத்தையும் அவர் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த இந்தியா பிற நாடுகளை சார்ந்திருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சர்வதேச விமான கண்காட்சியில் 27 நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். கோவிட்-19 தொற்று தடுப்பு நெறிமுறைகளுடன் இந்த கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கண்காட்சியையொட்டி உற்பத்தி மற்றும் கொள்முதல் நிறுவனங்களுக்கிடையே 200க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. பாதுகாப்பு மற்றும் விமானவியல் துறைகளில் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இவை இந்தியாவின் சுயசார்பு இலக்கினை எட்டுவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூரில் நடைபெறும் ஏரோ இண்டியா விமான கண்காட்சியையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில், இந்த 2 துறைகளிலும் உள்ள ஏராளமான வாய்ப்புகளை இந்த விமான கண்காட்சியில் பங்குபெறும் நாடுகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொள்ள ஏரோ இண்டியா கண்காட்சி ஏற்ற தளமாக இருக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று மாநிலங்களவையில் தொடங்கியது. இதன் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு புவனேஸ்வர் கலிதா, விவசாயிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை எடுத்துரைத்தார். விவசாயிகள் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் பலகட்ட பேச்சுக்களை நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத், வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த சட்டங்களை நாடாளுமன்ற ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பியிருந்தால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் டிராக்டர் பேரணியில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களுக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். வன்முறை சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு குலாம் நபி ஆசாத் வலியுறுத்தினார். இதனிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக பேசுவதற்கு உறுப்பினர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதற்காக கேள்வி நேரம் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி அவையின் மையப்பகுதிக்கு சென்று தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதை அடுத்து உறுப்பினர்கள் திரு சஞ்சய் சிங், திரு சுஷில் குப்தா மற்றும் திரு என் டி குப்தா ஆகியோரை அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இதன் காரணமாக அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை நடவடிக்கைகளை கைபேசியில் பதிவு செய்வதை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டுமென்று அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இது சம்பந்தமாக ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவது அவை உரிமையை மீறிய செயலாகும் என்று எச்சரித்தார்.
விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்காக நாடு முழுவதும் 10,000த்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்துள்ள அவர், இதற்காக மத்திய பிரதேசம், ஹரியானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை திட்டம் நாடு முழுவதும் 191 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் நவீன விவசாய கருவிகளை வாங்குவதற்கு மானியம் அளிக்கப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கும் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் 17 லட்சத்திற்கும் கூடுதலான விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பிரபல பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம், சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சாந்தா, மாநில அமைச்சர் துரைக்கண்ணு ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கான தீர்மானத்தை பேரவைத் தலைவர் திரு தனபால் முன்மொழிந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 22 பேரின் மறைவுக்கும் பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மறைந்த உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவை சார்பிலும் தம் சார்பிலும் தெரிவித்துக் கொள்வதாக பேரவைத் தலைவர் தெரிவித்தார். பின்னர் மறைந்த உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து அவை நடவடிக்கைகள் நாளைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டன. பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு தினம் இன்று மாநிலம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் அண்ணாவை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதற்கு அந்நாட்டு அரசிடம் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், 200க்கும் அதிகமான மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். முன்னதாக இப்பிரச்சினை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது விஷயத்தில் இந்தியா இலங்கை அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை அளிக்கவும், சர்க்கரை ஆலைகளை நவீனப்படுத்தவும், ஏற்றுமதியை அதிகரிக்கவும் மத்திய அரசு 3,500 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு ரைசாப் தன்வே தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடப்பு நிதியாண்டில் சர்க்கரை ஏற்றுமதியை அதிகரிக்க இது உதவிடும் என்று தெரிவித்தார். அகில இந்திய பட்டய கணக்காயர் தேர்வில் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த மாணவர் இசக்கிராஜ் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த தேர்வு கடுமையான தேர்வு அல்ல என்றும், முயற்சி எடுத்தால் மாணவர்கள் இந்த தேர்வில் எளிதாக வெற்றி பெற முடியும் என்றும் மாணவர் இசக்கிராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சக்ஸஸ்க்கு என்னுடைய அப்பா, அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஆடிட்டர், என்னுடைய ஃபேக்கல்டிஸ், இவங்க எல்லாருக்கும் தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். இது என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். பட்டய கணக்காளர் படிப்பு ஒரு கடினமான படிப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். இதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் வெற்றி பெறலாம். அதனால் இதை ஹெசிடேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஆசிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் 13வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சி பெங்களூருவில் இன்று தொடங்கியது. பாதுகாப்பு மற்றும் விமானவியல் துறைகளில் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் சட்டங்களை அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் வலியுறுத்தியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பிரபல பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம், சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சாந்தா, மாநில அமைச்சர் துரைக்கண்ணு ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.